வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 72 பாயிண்ட்டு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25,200 பிரேக் பண்ணி, ஆ நல்ல ஒரு கேப் அப்ல தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இதில ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபால் டவுன் ஆயிடுச்சு. இதில கேப் அப் ஆவறதுக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆவறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரான் வார் வந்து ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சால்வ் ஆயிடுச்சு. சீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கத்தார்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கத்தார்லயும் சரி, ஈராக்லயும் சரி அங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. யுஎஸ் பேஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, வார் வந்து கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் போகல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஈரானோட கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி போயிடுச்சுன்னா எல்லாரும் சப்போர்ட் வந்தாங்கன்னா அப்புறம் வார் வந்து பெரியதா போயிடும். வேர்ல்டு வார் 3 கூட வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால என்னன்னா, அது அப்படியே கொஞ்சம் இதாகி உடனடியே நைட் வந்து ட்ரம்ப் வந்து பேசி எல்லாத்தையும் சீஸ் ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கும் பேசியாச்சு, ஈரானுக்கும் பேசி எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஈரான் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைனலாக சீஸ் ஃபயர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ, இந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. இந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னா, நம்ம எஃப்ஐ வந்து சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா, இந்த டைம்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே ரீட்டைல் ஆளுங்களும் சரி, எல்லாருமே எல்லாரும் பை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்த சமயத்துல, எஃப்ஐ என்ன பண்ணாங்க, டக்குன்னு அடிச்சாங்க மத்தியானத்துக்கு மேல. அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே 200, 250 பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வந்தது. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நெகட்டிவ் கேண்டில் இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,266 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. 5000 டிஐ பார்த்தீங்கன்னா 5209 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேமாக ஈக்குவலாக சொல்லப்போனால் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே இன்னைக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே 5200 கோடிக்கு ஒரு பக்கம் பை பண்ணுறது, இன்னொரு பக்கம் சேல் பண்ணுறது அப்படிங்கிற ரேஞ்சில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐ சேல் பண்ணதுனால தான் நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் போட்டிருக்கு. இல்லைன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்திருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 2.5% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி ஸ்ரீராம் ஃபினான்ஸு, கிராசிம், கோடக் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் டாப் கெய்னராக இருந்தாங்க. டாப் லூசரில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.97% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி பவர் கிரிட்டு, ட்ரெண்ட்டு, இந்துஸ்இண்ட் பேங்க், என்டிபிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இதில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் டாப் லூசராக இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரைஸு எகைன் பேக் டு பேக் ஒரு $75 வர ஆரம்பிச்சிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியா ஷேர்ஸ்லாம் நல்லாவே ஒரு ஃபால் டவுன் ஆயிருக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா ஓஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் போயிருக்கும். பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிருக்கும். ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்ஜர் பெயிண்ட்டு, நெரோலக்கு இந்த ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்திருக்கும். ஏன்னா ஆயில் ப்ரைஸு இறங்க ஓஎன்ஜிசி சாதகமாக இருக்கும். சாரி, பிபிசிஎலுக்கு நல்லா சாதகமாக இருக்கும். அதாவது ஓஎம்சி கம்பெனிஸுக்கு. ஆயில் ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஸோ இது ஆப்போசிட்டாக இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 158 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவரி ஆகி நல்லா போகிறது. இப்போ அதே இது கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் டவுனில் நெகட்டிவில் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் அதுவும் கொஞ்சம் நெகட்டிவ் கேண்டில் தான் போட்டிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 402 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.7% நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி மிட் கேப், ஸ்மால் கேப்பில் யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நாஸ்டாக் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 269 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லையும், டவ் ஜோன்ஸு 445 பாயிண்ட்டு பாசிட்டிவ், S&P 500 பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. 375 பாயிண்ட்டு டேக்ஸும், எஃப்டிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் 0.95 தான் இருக்குது.
சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு பாசிட்டிவில் தான் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஜப்பானிக்கு 436, ஹாங்ஸாங் பார்த்தீங்கன்னா 487ங்கிற ரேஞ்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவ், நம்ம இந்தியா மார்க்கெட்டும் பாசிட்டிவ், யூரோப்பியனு இப்போது யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் 26,000 தூரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வார் இதனால பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கி நல்லாவே ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 22 கேரட் கோல்டு வந்து பாருங்கள் 135 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 9,095 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அது 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,922 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. 10,000க்கு மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிருக்கு. இது வந்து ஷார்ட் டேர்ம் தான், லாங் டேர்ம்னு நம்ம சொல்ல முடியாது. ஷார்ட்டாக இது ஒரு இறக்கம் கொடுத்து, ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஹை பீக் தொட்டுடுச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இறக்கம் வரும். இறக்கம் வந்துட்டு திருப்பி ஏறும். அதான் ட்ரெண்டே அப் ட்ரெண்டு தான். இது ஏற்றம் இறக்கம் இருக்க தான் பாசிபிலிட்டிஸ் தான் அதுமாரி தான் இருக்குது. அதுமாரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 109 ரூபா ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு கிராம் வந்து 109 ரேஞ்சில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டையும் சில்வரையும் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒர்த்தபுளாக இருக்கும். ஒன்று ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ பார்த்துட்டே இருங்க. அடுத்ததாக ஹச்ஜி இன்ஃப்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இருக்கிறதுல இவங்க தான் லோவஸ்ட் பைட்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 118 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். இது வந்து ஹச்ஜி இன்ஃப்ராவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. அடுத்த லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் கிட்டத்தட்ட ஒரு 47 ரூம்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி இதை வந்து சைன்இன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லக்ஸரி ரிவர் க்ரூஸ் வெசலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 250 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோட் நேம் வந்து 64ன்னு போட்டு ஒரு புது லேண்ட்மார்க் ரெசிடென்ஷியல் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மலாட்னு ஒரு ஏரியாவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிகிட்டே இருங்க. லோவர் ப்ரைஸில் கிடைக்கும் போது ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி வாங்கிக்கிட்டே இருங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு உள்ள ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே.